நாம வாழற இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஆச்சரியங்களுக்கும் மர்மங்களுக்கும் மறைச்சு வைக்கப்பட்ட மர்ம ரகசியங்களுக்கும் பஞ்சமே கிடையாது. அந்த வகையில சாதாரண மனிதர்களால அவ்வளவு ஈஸியா நெருங்க முடியாத பாதுகாப்பு நிறைஞ்ச இந்த உலகத்துல இருக்கிற சில மிஸ்டீரியஸான பிளேசஸ் பத்தி தான் இன்னைக்கு நம்ம தமிழ் அல்டிமேட் சேனல்ல பார்க்க போறோம். வழக்கம் போல இன்னைக்கான வீடியோவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னாவே தான் இருக்கும். சோ வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து முடிச்சதும் கண்டிப்பா ஒரு லைக் கொடுங்க. அதோட இந்த சேனலை இப்பதான் நீங்க முதல் தடவை பார்க்கறதா இருந்தா கீழே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் நோட்டிபிகேஷனையும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல் அப்டேட் ஆகிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு உடனடியா தெரிய வரும். வாங்க இப்ப டாபிக் உள்ள போகலாம். The largest gold vault in the world. அமெரிக்காவோட ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் வால்ட் தான் இந்த உலகத்திலேயே அதிக அளவு தங்கத்தை தேக்கி வச்சிருக்கிற கோல்ட் ரெபாசிட்டரி, அதாவது தங்க களஞ்சியமா அறியப்படுது. நியூயார்க் நகரத்தோட லோவர் மேன்ஹாட்டன் பகுதியில் இருக்கிற ஃபெடரல் ரிசர்வ் பேங்கோட அண்டர் கிரவுண்ட் செக்ஷன்ல தான் இவ்வளவு தங்கத்தையும் பாதுகாத்துட்டு வராங்க. இந்த உலகத்துல இதுவரைக்கும் மைனிங் பண்ணி தோண்டி எடுக்கப்பட்ட தங்கத்துல 25% வரைக்கும் இங்க தான் தங்க கட்டிகளா மாத்தி வச்சிருக்காங்க. இதோட மொத்த எடை மட்டுமே கடைசியா கிடைச்ச தகவல்களோட அடிப்படையில பாக்குறப்போ 5620 மெட்ரிக் டன்கள். இந்த விஷயத்தை இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிற இந்த சமயத்துல இது கூடியும் இருக்கலாம், குறைஞ்சும் இருக்கலாம். அமெரிக்க டாலர் மதிப்புல இத கணக்கு போட்டா இதோட மதிப்பு ஏறத்தாழ 260 பில்லியன் டாலர்கள் இருக்கும். இந்த வால்ட்டுக்குள்ள இருக்கிற மொத்த தங்கமும் அமெரிக்காவுக்கு மட்டுமே சொந்தமல்ல, வெவ்வேறு நாடுகளை சேர்ந்த 28 சென்ட்ரல் பேங்குகளுக்கு சொந்தமான தங்கமும் இதில் அடக்கம். இதுல இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா இதுல அமெரிக்காவுக்கு சொந்தமான தங்கம் வெறும் 5% மட்டும்தான். 1924 வருஷம் உருவாக்கப்பட்ட இந்த வால்ட்டை கிரைனைட் கற்களை சுத்தி திக்கான லேயர்னால காங்கிரீட்டை ஏற்படுத்தி கட்டமைச்சிருக்காங்க. இதோட மெயின் வால்ட்டுக்குள்ள நுழையறதுக்கான என்ட்ரன்ஸோட மெட்டல் ஆர்க் மட்டும் 2 மீட்டர் உயரத்துக்கு 140 டன் எடையில உருவாக்கப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட இந்த வால்ட்டுக்குள்ளார ஒருத்தர் நுழைஞ்சு அந்த கதவு மொத்தமா அடைக்கப்பட்டா அவரால் அதுக்குள்ளார இருக்கிற காத்தை சுவாசிச்சு அதிகபட்சமா 3 நாட்கள் வரைக்கும் மட்டும்தான் உயிர் வாழ முடியும். சோ இதுக்குள்ளார கொள்ளையடிக்க கும்பலா மட்டும் உள்ள நுழைஞ்சா அது அவங்களுக்கு அவங்களே சமாதி கட்டிக்கிறதுக்கு சமம். வேட்டிகன் சிட்டி. இந்த உலகத்திலேயே நம்ப முடியாத, பலருக்கும் தெரியாத லட்சக்கணக்கான ரகசியங்கள் மறைச்சு வைக்கப்பட்டிருக்கிற பகுதி எதுன்னு கேட்டா அது இந்த வேட்டிகன் சிட்டி தான். இத்தாலி நாட்டோட ரோம் நகரத்தில் இருக்கிற தன்னாட்சி கொண்ட யாருடைய தலையீடுமே இல்லாத ஒரு தனி நாடு தான் இந்த வேட்டிகன் சிட்டி. போப்பாண்டவர் தான் இதுக்கு தலைவர். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ரோமன் கேத்தலிக் சர்ச்சுக்கும் இதுதான் ஹெட் குவார்டர்ஸ். அப்படிப்பட்ட இந்த வேட்டிகன் சிட்டியில தான் இந்த உலகத்தோட மர்மமான பல ரகசியங்களை உள்ளடக்கின ஆவண காப்பகம் அமைஞ்சிருக்கு. ஆரம்பத்தில் இதுக்கு வேட்டிகன் சீக்ரெட் ஆர்கிவ்ஸ் தான் பேரு. பின்னாடி தான் இதுக்கு வேட்டிகன் அப்போஸ்டோலிக் ஆர்கிவ்னு பேர் மாத்தினாங்க. கிபி 1612 வருஷம் 5ஆம் போப் பால்ங்கிறவர் இருந்தப்போ உருவாக்கப்பட்ட இந்த ஆவண காப்பகத்துல அது உருவாக்கப்படுறதுக்கு முந்தைய காலகட்டம், பிந்தைய காலகட்டம்னு பல கால சூழல்களை சேர்ந்த முக்கியமான டாக்குமெண்ட்ஸும் புத்தகங்களும் சேகரிக்கப்பட்டு இதுல பத்திரப்படுத்தப்பட்டிருக்கு. அதுல ஆயிரக்கணக்கான ரகசிய ஆவணங்களும் அடக்கம். இந்த வேட்டிகனோட ஆவண காப்பகத்தில் இருக்கிற புத்தகங்களையும் ஆவணங்களையும் அடக்க அலமாரிகளை ஒண்ணுக்கு பின்னாடி ஒன்னா ஸ்ட்ரெச் பண்ணி எடுக்கணும் 85 கிலோமீட்டர் தூரத்துக்கு அடுக்க முடியும்னு சொல்றாங்க. அப்படின்னா யோசிச்சு பாருங்க, இங்க எவ்வளவு புத்தகங்களும் முக்கியமான ஆவணங்களும் பாதுகாக்க வைக்கப்பட்டிருக்குன்னு. இவ்வளவு ரகசியங்களை கொண்ட இந்த இடம் முழுக்க போப்பாண்டவருக்கு தான் சொந்தம். அவரோட கட்டுப்பாட்டுல தான் இருக்கும். ஒவ்வொரு தடவை போப்பாண்டவர்கள் மாறுறப்பவும் இதோட ஓனர்ஷிப்பும் மாறிக்கிட்டே இருக்கும். வரலாறு சம்பந்தமான தகவல்களை அக்சஸ் பண்றதுக்கு 19ஆம் நூற்றாண்டு வரைக்கும் யாருக்குமே இங்க அனுமதி இல்ல, சிலரை தவிர. இன்னைக்குமே கூட ஸ்காலர்ஸ் அண்ட் ஹிஸ்டாரியன்ஸ் யாராவது புக் எழுதுறதுக்காக ரெக்வெஸ்ட் பண்ணா மட்டும்தான் நிறைய கட்டுப்பாடுகளுக்கு மத்தியில அனுமதிக்கப்படுறாங்க. அதுலயும் ஜேர்னலிஸ்ட்க்கும் ரிப்போர்ட்டர்ஸ்க்கும் எப்பயுமே அனுமதி கிடையாது. அதையும் தாண்டி யாராவது ரேரா அனுமதிக்கப்பட்டா கூட உள்ள கேமரா, மொபைல் போன், எழுதுறதுக்கான இங்க், பேனா முதற்கொண்டு எதையுமே உள்ள கொண்டு போக அனுமதி கிடையாது. இப்படி ரொம்ப பயங்கரமான பாதுகாப்பு நிறைஞ்சதா இருக்குன்னா வெளியுலகம் தெரிஞ்சுக்க கூடாதுன்னு நினைக்கிற பல மர்ம ரகசியங்கள் உள்ள ஒளிஞ்சுகிட்டு இருக்குங்கிறது மட்டும் நமக்கு நல்லாவே தெரிய வருது. அதனால இப்படிப்பட்ட இந்த ரகசிய பகுதிக்குள்ளார எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் எவிடன்ஸ், அதாவது மனிதர்களுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் பத்தின உண்மைகளும், குரோனோவைசர்ங்கிற காலம் தாண்டி பயணிக்கிற டைம் மிஷின் ஒண்ணுமே கூட உள்ள மறைச்சு வைக்கப்பட்டிருக்குதுன்னு பல நம்ப முடியாத விஷயங்களை பலரும் சொல்றாங்க. அது எல்லாம் எந்த அளவுக்கு உண்மையா இருக்குன்னு தெரியல. ஆனா நாம நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு மிஸ்ட்ரி இந்த வேட்டிகன் சீக்ரெட் ஆர்கிவ்ஸ்குள்ளார மறைஞ்சிருக்குங்கிறது மட்டும் உண்மை. ஸ்விஸ் கிரிப்டோ கரன்சி வால்ட்ஸ். பொதுவா ஸ்விட்சர்லாண்டுன்னு சொன்னாலே அங்க தயாரிக்கப்படுற சாக்லேட், சீஸ், ஸ்விஸ் வாட்சஸ், ஸ்விஸ் பேங்க் இதெல்லாம் தான் ஞாபகத்துக்கு வரும். உலகத்தில் இருக்கிற பல செல்வாக்கு மிக்க மனிதர்களும் பணக்காரர்களும் பிரைவசி, ஸ்டெபிலிட்டி, வெல்த் மேனேஜ்மெண்ட்னு பல காரணங்களுக்காக இந்த ஸ்விஸ் பேங்கை தான் தேர்ந்தெடுத்து அவங்களோட பணம், தங்கம்னு பல விஷயங்களையும் தனியா ஒரு வால்ட்டை கிரியேட் பண்ணி பாதுகாத்து வைப்பாங்க. இது உங்க எல்லாருக்குமே ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். ஆனா உங்கள பலருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் உலகத்துக்கு ஏத்த மாதிரியும் தான் அடாப்ட் பண்ணிக்க இந்த ஸ்விட்சர்லாந்து தேசம் கிரிப்டோ கரன்சிகளுக்கும் ஒரு செக்யூரான ஸ்டோரேஜை கொடுக்கிற வேலையும் செஞ்சுட்டு வராங்க. இதுக்கு ஒரு பழமையான மிலிட்டரி பங்கரை தேர்ந்தெடுத்து அதை கிரிப்டோ கரன்சி வால்ட்டுக்கான இடமாவும் மாத்திருக்காங்க. கிரிப்டோ கரன்சினா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இதை நாம பயன்படுத்துற நோட்டு, காயின் மாதிரி அதை பிசிக்கலா தொட்டு பயன்படுத்த முடியாது. என்கிரிப்ஷன் அல்காரிதம்ஸை யூஸ் பண்ணி அதை டிஜிட்டல் வடிவத்துல தான் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த கிரிப்டோ கரன்சிகளை பயன்படுத்தணும்னா நமக்கு செப்பரேட்டா ஒரு கிரிப்டோ கரன்சி வாலெட் தேவைப்படும். அப்படிப்பட்ட இந்த கிரிப்டோ கரன்சியை பாதுகாக்க செப்பரேட்டா ஒரு வால்ட்டை கிரியேட் பண்ணி செக்யூரிட்டி புரோட்டோகால்ஸ் உருவாக்கி டாப் டயர் ப்ரொடெக்ஷன் கொடுத்து இந்த டிஜிட்டல் அசெட்டை ஸ்விஸ் நாட்ல பாதுகாக்கறாங்க. சம்பந்தப்பட்டவங்களுக்கு ஒரு பிரைவேட் கீ கொடுத்துருவாங்க. அதை வச்சு அவங்களால மட்டும் தான் அந்த டிஜிட்டல் கரன்சியை அக்சஸ் பண்ணவே முடியும். அந்த அளவுக்கு சைபர் தெஃப்ட் எதுவுமே இல்லாத மேக்ஸிமம் ப்ரொடெக்ஷன் கொடுக்கிற ஒரு இடம் தான் இந்த ஸ்விஸ் கிரிப்டோ கரன்சி வால்ட்ஸ்.
பக்கிங்ஹாம் பேலஸ் பிரிட்டிஷ் ராயல் ஃபேமிலியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் அண்ட் ரெசிடென்ட்னு ரெண்டு விதமாவும் இயங்குற ஒரு செல்வாக்கு நிறைஞ்ச அதீத பாதுகாப்பு கொண்ட ஒரு இடம் தான் இந்த பக்கிங்ஹாம் பேலஸ். இந்த மாளிகையை சுத்தி எப்பவுமே அரச காவலர்கள் 24 மணி நேரமும் பாதுகாப்பு ரோந்து பணிகளை ஈடுபடுத்தப்பட்டிருப்பாங்க. சாதாரண மனிதர்களும் முன் அனுமதி இல்லாதவங்களும் அவ்வளவு ஈஸியா இந்த அரச மாளிகைக்குள்ளார நுழைஞ்சிடவே முடியாது. இந்த பக்கிங்ஹாம் பேலஸ்ல மொத்தம் 775 அறைகள் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட போர்ஷன்ல மட்டும்தான் அரச குடும்பங்கள் வாழறதோட அரசாங்கம் சார்ந்த செயல்பாடுகளும் நடக்கும். மற்ற அறைகள் காலியாவே இருந்தாலும் அது எப்பயுமே தூய்மைப்படுத்துற பணிகள் நடந்துகிட்டே தான் இருக்கும். 4 மீட்டர் உயரத்துக்கு வெளி மோஷன் சென்சார், சர்வேலன்ஸ் கேமரான்னு எல்லா விதமான பாதுகாப்பு விஷயங்களையும் கொண்ட பிரிட்டிஷ் அரசாங்கத்தோட மர்மங்களும் கடந்த கால ரகசியங்களும் ஒளிஞ்சிருக்கிற இந்த மாளிகை கிபி 1703 வருஷம் கட்டப்பட்டதில் ஆரம்பிச்சு 300 வருஷங்களை தாண்டியும் இன்னைக்கும் ஐரோப்பிய கண்டத்திலேயே ரொம்ப பாதுகாப்பு நிறைஞ்ச இடங்கள்ல ஒன்னாவே இருந்துட்டு வருது. டீமிலிட்டரைஸ்ட் ஜோன் 1953 வருஷம் நடந்து முடிஞ்ச கொரியன் போருக்கு அப்புறமா கொரிய பகுதி சவுத் கொரியா மற்றும் நார்த் கொரியான்னு ரெண்டு தனித்தனியான நாடுகளா பிரிக்கப்பட்டு ரெண்டு நாடுகளுக்கு இடைப்பட்ட எல்லைக்கோட்டு பகுதியை டீமிலிட்டரைஸ்ட் ஜோன் இருந்தாங்க. 241 கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்த பகுதி ரெண்டு நாட்டுக்கு இடையில 4 கிலோமீட்டர் அகலத்துக்கு தடிமனான ஒரு பஃபர் சோனா கிரியேட் பண்ணப்பட்டிருந்தது. இதை 2 கிலோமீட்டரா ரெண்டு நாடுகளும் பிரிச்சுக்கிட்டாங்க. இதுல சவுத் கொரியா சைட்ல நிறைய மலைப்பகுதிகள் நிறைஞ்சதா இருக்கிறதுனால அங்க சில மக்கள் கவர்மெண்ட் உதவியோட குறைஞ்ச எண்ணிக்கையில வாழ்ந்துட்டு வராங்க. ஆனா நார்த் கொரியர்கள் தான் இந்த பஃபர் சோன் பகுதியை ஒவ்வொரு நிமிஷமும் கண்கொத்தி பாம்பா கண்காணிச்சுக்கிட்டே வராங்க. இதோ எதிரி நாட்டுக்காரன் உள்ள நுழைஞ்சிருவானோங்கிற பயத்தினால இல்ல, வடகொரியாவில் இருக்கிற மக்கள் யாருமே இந்த 2 கிலோமீட்டரை தாண்டி தப்பிச்சு சவுத் கொரியாக்குள்ள போயிடக்கூடாதுங்கிறது தான் அவங்களோட முக்கியமான இந்த சர்வேலன்ஸ்க்கு காரணம். அப்படின்னா யோசிச்சு பாருங்க, வடகொரியா கவர்மெண்ட் அவங்க நாட்டு மக்களை எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி அடிமைகளா வச்சிருப்பாங்கன்னு. இந்த வடகொரியா பண்ற அட்டூழியங்களை பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல 2 வீடியோ அப்லோட் ஆகியிருக்கும். அதுக்கான லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், கண்டிப்பா அதையும் ஒரு முறை கிளிக் பண்ணி பாருங்க. தி ஒயிட் ஹவுஸ் அமெரிக்காவோட ஜனாதிபதி அபிஷியலா தங்கி இருக்கிற அதீத பாதுகாப்பு நிறைஞ்ச மாளிகை தான் இந்த ஒயிட் ஹவுஸ்ங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். வாஷிங்டன் டிசியோட மிக முக்கியமான லேண்ட்மார்க்கான இங்க மட்டும் ஒவ்வொரு வருஷமும் தோராயமா 1.25 மில்லியன் டூரிஸ்ட் வந்து விசிட் பண்ணிட்டு போறாங்க. ரொம்ப கிளாசிக்கான டிசைன்ல கட்டமைக்கப்பட்ட இந்த ஒயிட் ஹவுஸ்க்கு தோராயமா ஒவ்வொரு நாளும் 5000 பேராவது வந்து பார்த்துட்டு போறாங்க. ஆனா ஒவ்வொருத்தரோட என்ட்ரியுமே உலகத்துல வேற எங்கேயுமே இல்லாத அளவுக்கு இங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாவே இருக்கும். ஒயிட் ஹவுஸ் ஒருத்தர் பார்வையிட வரணும்னா 21 நாளுக்கு முன்னாடியே அவங்க ஒரு ஃபார்மை ஃபில் பண்ணி பாஸ்போர்ட் முதற்கொண்டு பல விஷயங்களையும் முன்னாடியே அமெரிக்கன் கவர்மெண்ட் கிட்ட சப்மிட் பண்ணிருக்கணும். அதுக்கப்புறம் தான் அனுமதியே கிடைக்கும். உள்ள வர்ற ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா போட்டோ ஐடி கொடுப்பாங்க. தடை செய்யப்பட்ட எந்த ஒரு பொருளுக்கும் உள்ள அனுமதி இல்ல. இது மட்டுமல்ல, வெள்ளை மாளிகை அமைஞ்சிருக்கிற பகுதியை சுத்தி குறிப்பிட்ட தூரத்துக்கு வானத்துல எந்த விதமான விமானமும் பறக்க கூடாது. ப்ராப்பரான ஆத்தரைசேஷன் இல்லாம மாளிகைக்குள்ள பிரசிடென்ட் இருக்கிற ஏரியாவை யாராலையும் நெருங்க கூட முடியாது. இந்த உலகத்திலேயே பயங்கரமான பாதுகாப்பு நிறைஞ்ச இடம்னா அது இந்த அமெரிக்க வெள்ளை மாளிகையா தான் இருக்கும். ADX ஃப்ளோரன்ஸ் பிரிசன் காலரேடாவில் இருக்கிற ஃப்ளோரன்ஸ் டவுன்ல அமைஞ்சிருக்கிற இந்த ADX பிரிசன் இந்த உலகத்திலேயே ரொம்ப செக்யூரான பிரிசன்ஸ்ல ஒண்ணு. ரொம்ப ஆபத்தான குற்றவாளிகளை அடைச்சி வைக்கிறதுக்காகவே இந்த சிறைச்சாலையை ரொம்ப பிரத்யேகமா வடிவமைச்சிருக்காங்க. அதிதீவிரமான போலீஸ் பேட்ரோல், எக்ஸ்டென்சிவான கன் டவர்ஸ்னு பக்காவா பிளான் பண்ணி கட்டமைக்கப்பட்டு ஒவ்வொரு கைதியும் தனித்தனியா கண்காணிக்கிற இந்த சிறைச்சாலையிலிருந்து ஒருத்தர் கூட தப்பிக்க முடியாது. டெஸ்லா இன்னைக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் டெக்னாலஜி அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு போயிருக்கிற நிறுவனம் எதுன்னு கேட்டா அது இந்த எலான் மஸ்கோட டெஸ்லா தாங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தானாவே டிரைவ் பண்ற கார்கள், பெட்ரோல் டீசல் இல்லாம லித்தியம் அயான் பேட்டரியை சார்ஜ் பண்ணி இயங்குற எலக்ட்ரிக் வாகனங்கள்னு 2008 வருஷம் இவங்க முன்னெடுத்த விஷயம் இன்னைக்கு பல இடங்கள்ல பயன்பாட்டுக்கு வந்தாச்சு. நம்மள பலருமே கூட இன்னைக்கு எலக்ட்ரிக் ஸ்கூட்டருக்கு மாறிட்டோம். இன்னைக்கு நிலைமைக்கு டெஸ்லாவுக்கு உலகம் முழுக்க 7 ஃபேக்டரிஸ் இருக்கு. இவங்க எலக்ட்ரிக் கார்ஸ் மட்டும் உருவாக்குறதுல பவர்ஃபுல்லான லித்தியம் அயான் பேட்டரியை உருவாக்குற முயற்சியிலையும் ஈடுபட்டு வராங்க. அதுல நெவாடாவில் அமைஞ்சிருக்கிற ஒரு ஃபேக்டரியை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். 5 லட்சம் சதுர மீட்டர் பரப்பளவுக்கு உருவான இந்த தொழிற்சாலைக்கு தேவையான மின்சாரம் மொத்தமும் சோலார் எனர்ஜி மூலமா தான் கிடைக்குது. இந்த ஃபேக்டரி டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்டானதுங்கிறத உள்ள நினைச்சு பார்த்தவங்களால தான் முழுசா உணரவே முடியும். அந்த அளவுக்கு இந்த ஃபேக்டரியை கட்டமைச்சு எலக்ட்ரிக் வாகனங்களை உருவாக்கிட்டு வராரு எலான் மஸ்க். கோல்ட் வார் பங்கர் அட் கிரீன் பிரையர் வெஸ்ட் வர்ஜீனியா மலைப்பகுதிகளுக்கு நடுவில் அமைஞ்சிருந்த இந்த கிரீன் பிரையர் ரெசார்ட் ஹோட்டல்ல ஒரு ரகசிய பங்கர் உருவாக்கப்பட்டிருந்த விஷயமே 1992 வருஷம் தான் உலகத்துக்கு தெரிய வந்திருந்தது. ஆடம்பரமான வசதிகளோட பணக்காரர்களுக்கும் அரசாங்கத்தோட முக்கியமான பொறுப்புல இருக்கிறவங்களுக்கும் ஃபேவரட்டான டூரிஸ்ட் டெஸ்டினேஷனா இருந்த இந்த ஹோட்டலுக்கு அடியில US கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான ரகசிய பங்கர் ஒண்ணு அதோட பேஸ்மெண்ட்ல 1950களோட இறுதியில கோல்ட் வார் காலகட்டத்துல காங்கிரஸ் சபையை மாற்றி அமைக்கிறதுக்கான ஒரு ஆல்டர்னேட்டிவ் இடமா இதை உருவாக்கி வச்சிருந்திருக்காங்க. அமெரிக்காவோட செல்வாக்கு மிகுந்த மனிதர்கள், அரசியல்வாதிகள் சொல்லி போர் உருவாக்குற சூழ்நிலை ஏற்பட்டா ரகசியமான பாதுகாப்போட அவங்களை தங்க வைக்கிறதுக்காகவே இது உருவாக்கி இருக்காங்க. 1958 வருஷத்துல நியூக்ளியர் பங்கரை கிரியேட் பண்றங்கிற பேர்ல உருவாக்க ஆரம்பிக்கப்பட்ட இந்த ரகசிய தங்கும் சுரங்கம் 1,12,000 சதுரடி பரப்பளவுல ஒரே நேரத்தில் 1000 மனிதர்கள் தங்கக்கூடிய அளவுக்கு கடைசியா 1961 வருஷம் மண்ணுக்கடியில முழுமையா கட்டி முடிக்கப்பட்டிருக்கு. ஹாஸ்பிட்டல், கிச்சன், மீட்டிங் ஹால்னு குறைஞ்சபட்சம் 60 நாட்கள் வரைக்கும் மனிதர்கள் வெளியவே வராத அளவுக்கு அவங்க உள்ளேயே வாழ்றதுக்கு தேவையான சகல வசதிகளையும் உருவாக்கி வச்சிருந்திருக்காங்க. இப்படி
30 வருஷத்துக்கு மேல ரகசியமாவே இருந்த அந்த பங்கரோட உண்மை 1992 வருஷம் ஜர்னலிஸ்ட் ஒருத்தர் மூலமா வாஷிங்டன் போஸ்ட் பத்திரிகையில வெட்ட வெளிச்சமாகி இருந்தது. தி குளோபல் சீட் வால்ட். இந்த குளோபல் சீட் வால் பத்தியும் நம்ம சேனல்ல ஏற்கனவே பல தடவை பார்த்திருப்போம். நார்வே நாட்டோட ஆர்டிக் பிரதேசத்தை ஒட்டி பனி நிறைஞ்ச பகுதியில நீளமான பாறை ஒண்ண உட்புறமா குடைஞ்சு உருவாக்கப்பட்ட இந்த சுரங்கத்துக்குள்ளார இந்த உலகத்தோட பல்வேறு பகுதிகளில் இருந்து சேகரிக்கப்பட்டு கொண்டு வந்த லட்சக்கணக்கான வெவ்வேறு வகையான உணவு தானியத்தை தரக்கூடிய தாவரங்களோட விதைகளை இங்க தான் பக்காவா பிரசர் பண்ணி பாதுகாத்துட்டு வராங்க. 2006 வருஷம் உருவாக்கப்பட்ட இந்த வால்ட்டுக்குள்ளார இன்னைக்கு சூழ்நிலைக்கு 9 லட்சம் வகையான உணவு தானிய விதைகள் பாதுகாக்கப்பட்டு வருது. மிக பிரம்மாண்டமான பாறை வண்ண 120 மீட்டர் நீளத்துக்கு குடைஞ்சி ஆளரவும் இல்லாத பனி நிறைஞ்ச சூழ்நிலையில எப்பயுமே ஒரே மாதிரி சீதோஷ்ண நிலை இருக்கிற மாதிரியான டெம்பரேச்சர்ல இந்த விதைகள் பாதுகாக்கப்படுறதுனால அணு ஆயுத பேரழிவு, சுனாமி, பூகம்பம்னு சொல்லி எப்படிப்பட்ட பேரழிவு உண்டானாலுமே இந்த சீட் வால்ட்டை மட்டும் அழிக்கவே முடியாது. இந்த உலகமே மேக்சிமம் அழிஞ்சு போய் அன்னைக்கு ஒருவேளை சில மனிதர்கள் மட்டும் மிஞ்சி இருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகிறப்போ மனிதர்கள் இந்த பகுதியிலிருந்து தானியங்கள் எடுத்து மறுபடியும் பயிர் செஞ்சு விளைய வச்சு இன்னொரு தடவை இந்த பூமியில இயற்கையை உருவாக்கி மனித இனம் வாழ்றதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிற விதமா தான் இந்த சீட் வால்ட்டை முன்னாடியே யோசிச்சு இந்த இடத்துல உருவாக்கமும் செஞ்சிருக்காங்க. அதனால இது ஒரு மிகப்பெரிய பேரழிவு உண்டாகிறப்போ மனித இனம் மிஞ்சி இருந்ததுன்னா அவங்களுக்கு இது ஒரு பெரிய உதவியாகவும் இருக்கும். அதுக்காக தான் ஒரு தொலைநோக்கு பார்வையோட இந்த விதைகள் காப்பகத்தை உருவாக்கி இருக்காங்க. இன்னைக்கு சூழ்நிலைக்கு பொதுமக்கள் யாரும் இதுக்குள்ள நுழைய அனுமதி இல்லை. நோராட் பங்கர் 1961 வருஷம் காலரேடோவுக்கு பக்கத்துல நார்த் அமெரிக்கன் ஏரோஸ்பேஸ் டிஃபென்ஸ் கமாண்டுக்காக அண்டர் கிரவுண்ட்ல உருவாக்கப்பட்ட ஒரு பங்கர் தான் இந்த நோராட். கடல் மட்டத்தில இருந்து 2000 அடி உயரத்துல சேனிங்கிற மலைப்பகுதியை குடைஞ்சி தொடர்ந்து 6 வருஷம் வேலை செஞ்சு இந்த பங்கரை உருவாக்கி இருக்காங்க. அந்த டைம்ல இதை குடைஞ்சி உருவாக்குறதுக்காக மட்டுமே 4,53,000 கியூபிக் மீட்டர் அளவுக்கான பாறைகள் வெட்டி எடுக்கப்பட்டிருக்கு. பிப்ரவரி 1966 வருஷம் ஓபன் பண்ணப்பட்ட இந்த நீளமான சுரங்கம் 610 மீட்டர் நீளத்துல 3 பிரைமரி டனல்ஸும் 4 குறுக்கு பாதைகளும் இருக்கிற மாதிரி கட்டமைக்கப்பட்டதோட 1,15,000 ஆங்கர் போல்ட்ஸ் இதை தாங்குற மாதிரியும் உட்புறமா இதை கட்டமைச்சிருந்திருக்காங்க. அமெரிக்க எல்லைகளை சுத்தி எந்த விமானம் பறந்தாலும் சரி, ஏதாவது சிக்னல் கிடைச்சாலும் சரி, அது உடனடியா இந்த பங்கருக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். உடனடியா அலர்ட் மோடுக்கும் வந்துருவாங்க. அணுகுண்டே வெடிச்சாலும் சரி, இந்த பங்கருக்கு மட்டும் ஒண்ணுமே ஆகாது. இப்படிப்பட்ட இந்த பங்கர் ஃபுல் செக்யூரிட்டியோட செயல்படுறதுனால அவ்வளவு ஈஸியா ஒரு காக்கா கூட உள்ள நுழைய முடியாது. கோகா கோலா வால். உலகம் முழுக்க வாழற எல்லா மனிதர்களாலையும் விரும்பி குடிக்கப்படுற முதன்மையான குளிர்பானம் எதுன்னு கேட்டா அது இந்த கொக்கோ கோலா தான். கிபி 1884 வருஷம் ஜான் ஸ்டேட் மெம்பர்டன்கிற பார்மசிஸ்ட், அதாவது ஒரு மருந்தியல் நிபுணரால தயாரிக்கப்பட்ட இது ஒரு மெடிசன் மாதிரி தான் ஆரம்பத்தில் பயன்படுத்தப்பட்டது. அதுக்கப்புறம் இதோட தனித்துவமான சுவைக்காக எல்லாரும் குடிக்கிற மாதிரியான ஒரு கூல் ட்ரிங்கா மாத்தி பலருக்கும் விற்க ஆரம்பிச்சாங்க. 1892 வருஷம் தொடங்கப்பட்ட இந்த கொக்கோ கோலா கம்பெனியை 1894 வருஷம் கிரிக்ஸ் கேண்ட்லர்ங்கிறவர் விலை கொடுத்து வாங்கியிருக்காரு. அன்னைக்கு தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் இந்த கொக்கோ கோலா பிரபலமான ஒன்னாவே இருந்தாலும் இந்த கார்பனேட்டட் ட்ரிங்கோட ரெசிபியும் சீக்ரெட்டும், அதாவது இதோட தயாரிப்பு முறையும் அதுக்கான மூலப்பொருள் சம்பந்தமான விஷயங்களும் ரகசியமாவே தான் இருக்கு. அட்லாண்டாவில் இருக்கிற இந்த கொக்கோ கோலா நிறுவனம் அந்த சீக்ரெட்டை ஒரு சீக்ரெட்டான வால்ட்டுக்குள்ளார வச்சு என்னைக்கும் பாதுகாத்துட்டு தான் வராங்க. இந்த வால்ட்டை பொதுமக்கள் கொஞ்சம் தூரம் தள்ளி நின்று பார்க்கலாமே தவிர கிட்ட போகவும் உள்ள நுழையவும் அனுமதி இல்லை. என்னதான் இதை பொக்கிஷமா பாதுகாத்தாலும் இதை குடிச்சு பார்த்த என்னோட தனிப்பட்ட அனுபவத்தை வச்சு நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த கொக்கோ கோலா ட்ரிங்க் உண்மையில 10 பைசாவுக்கு கூட ஒர்த்து கிடையாது. மாட்டுக்கு ஊத்துற கழனி தண்ணி இதை விடவும் எவ்வளவு மேலுங்கிறது தான் என்னோட கருத்து. உங்களோட கருத்து என்னங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. டேட்டா சென்டர் இன் மிலிட்டரி பங்கர். பேன்ஹாஃப்ங்கிற ஸ்வீடனை சேர்ந்த இந்த இன்டர்நெட் சேவையை வழங்குற டேட்டா சென்டரை ஆழமான மிலிட்டரி பங்கர் ஒண்ணுக்குள்ளார செட் பண்ணிருக்காங்க. ஸ்வீடன் நாட்டோட லீடிங் இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடரான இவங்களோட டேட்டா சென்டரை ஸ்டாக்ஹோம்ல இருக்கிற கிரைனைட் பாறைகளை குடைஞ்சி பல அடி ஆழத்துக்கு உருவாக்கப்பட்ட கோல்ட் வார் காலகட்டத்தில் அணு ஆயுத தாக்குதல இருந்து தப்பிக்க உருவாக்கான ஒரு மிலிட்டரி பங்கருக்குள்ளார இப்போ செட் பண்ணி வச்சிருக்காங்க. பியோனன்கிற இந்த மிலிட்டரி பங்கர் அப்ராக்சிமேட்டா நிலமட்டத்தில இருந்து கீழ் நோக்கி 30 மீட்டர் ஆழத்துக்கு குடையப்பட்டு உருவாக்கப்பட்டிருக்கு. 40 சென்டிமீட்டர் திக்கான என்ட்ரன்ஸ் டோரால செக்யூர் பண்ணப்பட்ட இந்த மிலிட்டரி பங்கருக்குள்ளார இன்னைக்கு வாட்டர் ஃபால், பசுமையான செடிகள்னு ஒரு அருமையான சூழ்நிலையை உருவாக்கி 1100 ஸ்கொயர் மீட்டர் அளவுக்கான இந்த இடத்தை ஒரு டேட்டா சென்டராகவும் பயன்படுத்திட்டு வராங்க. சீலேண்ட். இந்த உலகத்திலேயே மிகச்சிறிய நாடு எதுன்னு கேட்டா இந்த கடல் தண்ணிக்கு மேல கம்பீரமா நின்னுகிட்டு இருக்கிற இந்த கட்டுமானம் தான் சொன்னா உங்கள பலராலையும் நம்ப முடியாது. இருந்தாலும் அதுதான் உண்மை. மொத்தம் 23 மனிதர்கள் மட்டுமே இதில் அன்னைக்கு வாழறாங்க. 1942 வருஷம் பிரிட்டிஷ் கடற்படை 2ஆம் உலக போர் சமயங்கள்ல வானத்துல பறக்கிற ஆன்டி ஏர்கிராஃப்ட், அதாவது எதிரிகளோட ராணுவ விமானங்களை சுட்டு வீழ்த்துறதுக்காக அவங்களோட வடக்கு கடல் பகுதிகளில் கன்ஸை மவுண்ட் பண்ணி வைக்கிறதுக்காக நிறைய சி பிளாட்ஃபார்மை இன்ஸ்டால் பண்ணியிருந்தாங்க. ஆனா அடுத்த சில வருஷங்கள்லயே 2ஆம் உலக போர் முடிவுக்கு வந்துட்டதுனால நிறைய சி பிளாட்ஃபார்ம்ஸை
டிஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. ஆனா அதிர்ஷ்டவசமா இப்போ நீங்க பாக்குற இந்த சி பிளாட்ஃபார்ம் மட்டும் பிரிட்டிஷ்காரங்களோட கடல் எல்லையை தாண்டி தொலை தூரத்துல இருந்திருக்கு. அதனால இதை மட்டும் அப்படியே விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் பல வருடங்கள் கழிச்சு 1966 வருஷம் ரிட்டையர்டான பிரிட்டிஷ் ஆர்மி மேஜரான பேட்டி ராய் பேட்ஸ்ங்கிறவரும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து இந்த சி பிளாட்ஃபார்மை ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்கா உருவாக்க முடிவு பண்ணிருக்காங்க. ஆனா கடைசி வரைக்கும் அந்த திட்டத்தை முழுமையா செயல்படுத்த முடியாததுனால இவர் ஒருத்தரே இந்த பழைய கைவிடப்பட்ட சி பிளாட்ஃபார்மை தனக்கானதா கிளைம் பண்ணி அங்கேயே தன்னோட கடைசி காலத்தை வாழ்ந்து கழிக்கவும் முடிவு பண்ணியிருக்காரு. அது மட்டுமல்ல, செப்டம்பர் 2, 1967 வருஷம் இந்த பகுதியை ஒரு தனி ஸ்டேட்டா டிக்ளேர் பண்ணி அதுக்கு அவரையே அரசனாக அறிவிச்சு பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தாரு இந்த ஆர்மி மேஜர். இருந்தாலும் பல எதிர்ப்புகளையும் தாண்டி இது இன்னைக்கும் நடுக்கடல்ல கம்பீரமா கடந்த கால வரலாற்று நினைவுகளை சுமந்து நின்னுகிட்டு தான் இருக்கு. ஃபைனலி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதோட இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னாவும் இன்ஃபர்மேட்டிவான ஒன்னாவும் இருந்ததுன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம தமிழ் அல்டிமேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.